அண்மை செய்தி. நீட் மோசடியில் அரசு அதிகாரிகளுக்கும் தொடர்பு உள்ளதாக டெல்லி நீதிமன்றத்தில் சிபிஐ தகவல் தெரிவித்துள்ளது. நீட் மோசடி தொடர்பாக டெல்லியில் கைது செய்யப்பட்ட 5 நபர்களை சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளது. நீட் மோசடி தொடர்பாக டெல்லி நீதிமன்றத்தில் முதல் தகவல் அறிக்கையை சிபிஐ தாக்கல் செய்துள்ளது. 15 முதல் 20 நாட்களுக்கு முன்பே நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்துள்ளன என்றும் முதல் தகவல் அறிக்கையில் சிபிஐ தகவலை அளித்துள்ளது. வாட்ஸ்அப், டெலிகிராம் மூலம் 100க்கும் மேலான கேள்விகள் பகிரப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ தனது முதல் தகவல் அறிக்கையில் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீட் மோசடியில் அரசு அதிகாரிகளுக்கும் தொடர்பு உள்ளதாக டெல்லி நீதிமன்றத்தில் சிபிஐ தகவல் அளித்துள்ளது. நீட் மோசடி தொடர்பாக டெல்லியில் கைது செய்யப்பட்ட 5 நபர்களை சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளது. இது குறித்த விரிவான விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், விரிவான விவரங்கள். அதாவது நீட் மோசடி தொடர்பாக சிபிஐ கைது செய்திருக்கிற 5 நபர்கள் தற்போது டெல்லியில் உள்ள ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்போது நீதிபதியினுடைய கோரிக்கையை தொடர்ந்து இந்த நீட் மோசடி தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான எஃப்ஐஆர் அறிக்கையையும் நீதிபதிகள் கேட்டனர். இதனைத் தொடர்ந்துதான் நீதிமன்றத்தில் சிபிஐ எஃப்ஐஆர் அறிக்கையை தாக்கல் செய்தது. அதில் தான் பல்வேறு முக்கிய விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த நீட் கேள்வித்தாள் மோசடி என்பது தேர்வு நடைபெறுவதற்கு 15 முதல் 20 நாட்களுக்கு முன்பே நடந்திருக்கலாம், கசிந்திருக்கலாம் என்கிற சந்தேகத்தை தற்போது அதில் சிபிஐ தெரிவித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் குறிப்பாக வாட்ஸ்அப் மூலமாகவும் டெலிகிராம் மூலமாகவும் 100க்கு மேற்பட்ட மாதிரி வினாக்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. இந்த வினாக்கள் அனைத்துமே நீட் ஒரிஜினல் கேள்வித்தாளுடன் ஒப்பீடு செய்யும் போது அது ஒத்துப்போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆகிய கேள்விகள் தான் அதிகமாக இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விகள் தான் பெருமளவுக்கு விற்பனை நடந்திருப்பதாகவும் சிபிஐ தனது எஃப்ஐஆரில் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பெருமளவுக்கு இந்த விவகாரத்தில் மோசடி நடந்திருப்பதாக நீதிமன்றத்தில் சிபிஐ வழக்கறிஞர் தெரிவித்தார். அரசு ஊழியர்களுக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக சிபிஐ சந்தேகிப்பதாகவும் சிபிஐ வழக்கறிஞர்கள் தற்போது நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த மோசடி தொடர்பாக கூடுதல் விசாரணை நடத்த வேண்டியிருப்பதால் இந்த 5 பேரையும் 7 நாட்களுக்கு சிபிஐ காவலில் விடுமாறும் தற்போது சிபிஐ கோரிக்கை வைத்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கில் இவர்கள் சிபிஐ காவலில் எத்தனை நாட்களுக்கு அனுப்பப்படுவார்கள் என்பது தெரிய வரும். ஆனால் சிபிஐ இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் போது மோசடி நடைபெற்றிருக்கிறது, அரசு ஊழியர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்கிற கருத்தை நீதிமன்றத்தில் தற்போது சிபிஐ தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கற்பகம், விரிவான விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.